வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி நடத்தக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்த டாப்பிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கனமொழி, செட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம கணங்களும் சார்புகளும் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதில் வரக்கூடிய செட் லாங்குவேஜ் கணம் அப்படிங்கிறது தான் அதனுடைய டாப்பிக்கோடைய ஒரு பார்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்தா சரியாக இருக்கும்ட்டு இப்போ அந்த பார்ட்டோட அந்த விஷயம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட விஷயங்கள் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதிலிருந்து ஒரு 30 கேள்விகளை நான் உங்களுக்கு அடுத்ததாக ப்ராக்டிஸுக்கு தரேன். அதையும் ட்ரை பண்ணுங்கள், சரியா? இந்த கனமொழி 9th-லேயும் 10th-லேயும் நமக்கு வருது. அதில் 9th ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கனமொழி ஆரம்பிக்கக்கூடிய இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் கேண்டர் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பன்மையையும் ஒருமையாக காண வைப்பது கணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். யார் சொன்னது அப்படின்னா ஜார்ஜ் கேண்டர். ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கூட சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அதை யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பன்மையையும் ஒருமையாக காண வைப்பது கணம் கூறியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் கேண்டர் அப்படிங்கக்கூடிய கணிதவியலாளர். அடுத்ததாக கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கணம் அப்படிங்கிறது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கணம், செட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான உதாரணங்கள் தான் முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்க போகிறதில்ல. ஆனால் கீழே ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது கணம் எது கணம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நூல்களின் தொகுப்பு. ஒரு நூல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா அது கணம். வானவில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு. இப்போ நூலகத்தில் இருக்கிற நூல்கள் அப்படின்னா என்னென்ன புக் இருக்குது, 1000 புக் இருந்தாலும் 2000 புக் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொன்றுத்தையும் என்னென்ன புக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வானவில் இருக்கக்கூடிய நிறங்களையும் சொல்ல முடியும். பகா எண்களின் தொகுப்பு அதுவும் சொல்ல முடியும். முடிஞ்சுதா முடியலையாங்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ பகா எண்கள் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம்னாலும் சொல்லிகிட்டே போகலாம், முடியாமல் போயிட்டுருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் பகா எண் அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்தீங்களா? அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா அதுதான் கணம். அப்போ எதெல்லாம் கணம் இல்லை சார் அப்படின்னா இப்போ இதுவே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்களேன். மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நூல்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்களா. மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள நல்ல நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நூல்கள் அப்படின்னா நம்ம எதை நல்லன்னு சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ இந்த ஊரில் உள்ள மனிதர்களின் தொகுப்பு அப்படின்னா அது ஒரு கணம். இந்த ஊரில் உள்ள நல்ல மனிதர்களின் தொகுப்பு அப்படின்னா அது கணம் கிடையாது. இந்த ஊரில் உள்ள பணக்காரர்களின் கணம் அப்படின்னா அது கணம் கிடையாது. ஏன்னா இப்போ 100 ரூபா வச்சுக்கிறவங்க 1000 வச்சுக்கிறவங்க பணக்காரனா தெரிவான், 1000 ரூபா வச்சுக்கிறவங்க 2000 ரூபா வச்சுக்கிறவங்க பணக்காரனா தெரிவான். அப்போ அந்த அப்ஜெக்டிவை அந்த ஒரு விஷயத்தோட ப்ராப்பர்ட்டியை சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன கிடையாது அப்படின்னா கணம் கிடையாது. இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில உதாரணங்கள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாக்ஸ் கொடுத்து பின்வரும் நோட்டில் எவை கணங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இயல் எண்களின் தொகுப்பு கணம் தான். 1 2 3 ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். முடியதே இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது என்னன்றதை சொல்ல முடியும்னா அது கணம். அப்போ இது கணம். ஆங்கில எழுத்துக்களின் தொகுப்பு சொல்ல முடியும் பாருங்கள். ABCDன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுவும் கணம். ஒரு வகுப்பில் உள்ள நல்ல மாணவர்களின் தொகுப்பு. அந்த நல்ல அப்படின்னு வந்துச்சுனாலே அது என்ன கிடையாதுன்னா கணம் கிடையாது. நம் நாட்டில் உள்ள மாநிலங்களின் தொகுப்பு கணம். ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு. இந்த மலர் அழகாக இருக்குது, இது அழகாக இல்லைன்றது அவங்கவுங்க பார்வையை பொறுத்தது. அப்போ அதுவும் என்ன கிடையாது அப்படின்னா கணம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இதே மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது கணம் எது கணம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அடுத்ததாக இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு கணங்களை எழுதும்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எழுதும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட் போடுவோம். இதுக்குள்ளாடி நம்பர்ஸ் வருது அப்படின்னா அந்த நம்பரை ஒரு வாட்டி தான் எழுதணும். இப்போ இதுக்குள்ளாடியே 2 வாட்டி எழுதக்கூடாது, அது தப்பு, சரிங்களா? ஒரு நம்பரை ஒரு முறை தான் எழுதணும் கணத்துக்குள்ளாடி. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிட்டாலும் கணம் மாறாது. இப்போ தான் 1 2 5 7 எழுதியிருக்கேன். இதே கொஷினை 2 5 1 7 இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இது ரெண்டும் வேறவா ஒன்றா அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் தான், ஒன்று தான். அதில் உள்ளாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸையோ இல்லை எழுத்துக்களையோ இடம் மாற்றி எழுதுறதால கணம் மாறாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் சரி தவறுன்னு கேட்கலாம். அடுத்ததான் கணங்களை என்னென்ன மாதிரியான குறியீடுகளில் குறிப்பிடுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் குறிப்பிடுவோம். ABPQXY எப்படி வேணாலும் எழுதலாம். ஆங்கில பெரிய எழுத்துக்களில் கணங்களை குறிப்பிடும்போது உள்ளே இருக்கிற இந்த கணங்களோட பேரை ஆங்கில பெரிய எழுத்துக்களில் தான் குறிப்பிடணும். 2வது ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம சொன்னது தான். இந்த ப்ராக்கெட் போடுவோம் இல்லையா, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கன அடைப்பு அல்லது வில் அடைப்பு, செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுங்கிறது ஏவில் இருக்கிற ஒரு உறுப்பாக இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏவில் 1 2 3 இருக்குது அப்படின்னா 1ங்கிறது ஏங்கிற கணத்துக்குள்ளாடி இருக்குது அப்படின்னா இந்த சிம்பிள் போடுவோம், பிலாங்ஸ் டு, இதில் உள்ளது அப்படின்னு அர்த்தம். 1 பிலாங்ஸ் டு ஏ.
இது சப்போஸ் இதில் இல்லாத இப்போ 4ன்னு எடுத்துக்கிறேன், 4ங்கிறது ஏவில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ 4 நாட் பிலாங்ஸ் டு ஏ. அதில் இருக்கிற உறுப்பாக இருந்தால் பிலாங்ஸ் டு, இல்லை அப்படின்னா நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா? அதை தான் இந்த 2 இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நமக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்ததாக கணத்தை குறிப்பிடும் முறைகள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கணங்களை பொறுத்த வரைக்கும் 3 முறைகளில் குறிப்பிடலாம். 1 விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, 2 கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறைங்கிறது 3வது. நம்ம பொதுவாக இந்த பெயர்களில் தான் சொல்லுவோம். விவரித்தல் முறை, கண கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை. இங்கிலீஷில் சொல்லும்போது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிற பேரால் சொல்லுவோம். சரிங்களா? இந்த 3 முறையும் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு விவரித்தல் முறை அப்படின்னா அந்த கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு விவரமாக சொல்கிறது. அந்த பேர்லேயே இருக்குது பாருங்களேன், விவரித்தல் முறை. இப்போ உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆங்கில உயிர் எழுத்துக்களின் கணம் அப்படின்னு சொன்னால் அது விவரித்தல் முறை. அந்த அந்த கணத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வார்த்தையாக சொல்கிறது, வார்த்தையாக விவரிக்கிறது தான் விவரித்தல் முறை, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்லியிருக்காங்க பாருங்கள், முழு எண்களின் கணம் அப்படின்னா அது விவரித்தல் முறை. இது ஃபஸ்ட்டு. கண கட்டமைப்பு முறை 3த்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம் என்னன்றது தெரியும். கண கட்டமைப்பு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு கணம் அடிப்படையில் சொல்கிறது. இது சொல்லியிருக்காங்க பாருங்கள், நிறைவு செய்யும் பண்புகள் அடிப்படையில் கணத்தை ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் பண்புகளின் அடிப்படையில் கணத்தை குறிப்பிடும் முறை. இப்போது நம்ம சொன்ன அதே ஆங்கில உயிரெழுத்துன்றது இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸ் சச் தட். எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து. இப்படி கோடு மாதிரி போடுறாங்க இல்லையா, இப்படியோ இல்லை இந்த மாதிரி டாட் மாதிரி வைப்பாங்க. எக்ஸ் போட்டு இந்த கோடு மாதிரி போடுவாங்க, இல்லாட்டி எக்ஸ் போட்டு இப்படி டாட் மாதிரி வைப்பாங்க. இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அதை சச் தட்னு படிப்போம். என்னென்னு படிப்போம்? சச் தட். அதாவது அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறது. எக்ஸ் என்பது ஒரு ஆங்கில உயிரெழுத்து. எப்படி நம்ம விவரித்தல் முறைக்கு சொன்னோமோ அதே தான். ஆனால் முன்னாடி என்ன சேர்ப்போம்னா எக்ஸ்ன்னு ஒரு எழுத்தை சேர்த்து அந்த எக்ஸு தான் அந்த விவரித்தல் முறையில் சொன்னது அப்படியே சொல்லுவோம். பாருங்கள், மொழி எண்ணு சொன்னோம், இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் என்பது ஒரு மொழி எண் இப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கண கட்டமைப்பு முறை. எடுத்த வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். விவரித்தல் முறைனா அப்படியே வெறும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்லுவோம். கண கட்டமைப்பு முறைனா செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸுங்கிறது அந்த என்ன ப்ராப்பர்ட்டியோ அதை சொல்லுவோம். 3வது தான் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்து வரப்போதெல்லாம் இந்த பட்டியல் முறை தான் யூஸ் பண்ண போகிறோம். 3வது பட்டியல் முறை. பட்டியல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த உறுப்புகளை தனித்தனியாக எழுதுறது. இப்போ உதாரணத்துக்கு ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அதை எப்படி எங்கே பாருங்கள், AEIOU அப்படின்னு எழுதணும்னா அதுதான் என்ன முறை அப்படின்னா பட்டியல் முறை. இப்போ மொழி எண்கள் எழுதுகிறோம் அப்படின்னா 0 1 2 3 எழுதிட்டே போனோம்னா அதுதான் பட்டியல் முறை. நம்ம இதை தான் அடுத்தடுத்து வரப்போகிற இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறைன்றது இதுதான். இப்போ நமக்கு ஒரு டேபிள் ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 முறையிலையும் ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு முறை அவங்க சொல்லிவிடுவாங்க, மற்ற 2த்தையும் நாம் எழுதுகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு விவரித்தல் முறையில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, 10ஐ விட சிறிய அனைத்து இயலங்களின் கணம். இது நீங்கள் கட்டமைப்பு முறையில் கண கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதலாம்? எக்ஸ் சச் தட். இதே தான், எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய அனைத்து இயலெண்களின் கணம் அப்படின்னு எழுதினா முடிஞ்சிச்சு. பட்டியல் முறையில் எழுதும்போது எப்படி வரணும் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இப்போ கணக்கட்டமை முறை எழுதுறோம்னா அது என்னன்னே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ன்னு போட்டு அதில் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். ஆனால் பட்டியல் முறையில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். 10ஐ விட சிறிய அனைத்து இயலெண்கள். இயலெண்கள்னு எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து. ஏற்கனவே இயலெண்கள் முழு எண்கள் அந்த லெஸ் தென் கெடுதல்லாம் எப்படி போகிறதுன்றது தனியாக ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10ஐ விட சிறிய இயலெண்கள்னா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் பட்டியல் முறை. அந்த எண்களை பட்டியல் போட்டு சொல்கிறது, அதனால தான் அதுக்கு பேர் பட்டியல் முறை. 2வது பாருங்கள், 2வது கேள்வி, கணக்கட்டமை முறையில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்பது 3இன் மடங்கு, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அப்போ இங்கே விவரித்தல் முறையில் எழுதும்போது என்ன எழுதலாம்? இதை அப்படியே விட்டுட்டு எழுதிடலாம். எக்ஸ் என்பது 3இன் மடங்காக வரக்கூடிய இயல் எண் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஏன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால். சரியா? அப்போ இங்கே எழுதும்போது தான் என்ன எழுதுவோம்? 3ஓட மடங்காக வரக்கூடியதுன்னா 3 6 9 12 முடியாமல் போய்கிட்டே இருக்கும். அன்சோ ஒன்று போட்டுடலாம். முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முன்னாடி வரக்கூடிய நம்பரோடைய தொடர்ச்சி அப்படியே வருது அப்படிங்கிறது. இப்போ இங்கே பாருங்கள், 3வது கேள்வி 2 4 6 8 10. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுது? இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். கரெக்டாக? அப்போ நம்ம விவரித்தல் முறையில் எழுதும்போது என்ன சொல்லலாம்? 10ஐ விடன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா 10 வராதுன்னு ஆகிடும். இப்படி எழுதிக்கலாமா? 12ஐ விட குறைவாக உள்ள இரட்டைப்படை இயலெண்களின் கணம். நான் சொல்கிறது புரியுதா? ஒரே இதுக்கு வேறு ஸ்டேட்மெண்ட் கூட எழுதலாம். எப்படி? 11ஐ விட குறைவாக எழுதினாலும் தப்பு கிடையாது. சரியா? 10ஐ விட குறைவாக உள்ள இரட்டைப்படை இயலெண்களின் கணம். இங்கே எழுதும்போதும் அதே தான், எக்ஸ் சச் தட். எக்ஸ் என்பது 12ஐ விட குறைவாக உள்ள இரட்டைப்படை இயலெண்களின் கணம் அப்படின்னு எழுதலாம்.
இப்போ 4வது கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழே கமெண்டில் ஒரு வாரத்தில் உள்ள அனைத்து சனிக்கிழமைகளின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கணக்கட்டமை முறை என்ன வரும், பட்டியல் முறை என்ன வரும். அதே மாதிரி கணக்கட்டமை முறையில் வரும்போது இந்த கணம்ன்ற வார்த்தை வராது. இப்போது உதாரணத்துக்கு நான் இந்த முதல் கேள்வி எடுத்துக்கிறேன். 4வது கேள்வி நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முதல் கேள்வி வச்சு நான் கணக்கட்டமை முறை சொல்கிறேன் பாருங்கள். 10ஐ விட சிறிய அனைத்து இலங்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கணக்கட்டமை முறையில் வரும்போது எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய இயல் எண் அப்படின்னு நிறுத்திடணும். புரியுதான் பாருங்கள். 10ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம்னு எழுதக்கூடாது. 10ஐ விட சிறிய இயல் எண் அப்படின்னு நிறுத்திடணும். அந்த கணம்ன்ற வார்த்தை கணக்கட்டமை முறையில் வராது. விவரத்தல் முறையில் வரும்போது தான் கணம்ங்கிற வார்த்தை வரும். சரிங்களா. ஸோ இந்த 4வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5வதும் கொடுத்துருக்காங்க. 5வதும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். 5வது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், -3 முழுக்களாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நடுவில் 0 இருக்குது. இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர், இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர், முழுக்கள். அப்போ நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுதலாம், விவரத்தல் முறையில் அனைத்து முழுக்களின் கணம் முடிஞ்சா. இங்கே கணக்கட்டமை முறையில் வரும்போது எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு முழு, அவ்வளோதான். சரிங்களா. அப்படி எழுதினாலே போதும். சரியா. அடுத்ததாக இப்போ தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். கணங்களின் வகைகள். இப்போ நம்ம பார்த்தது கணங்களை எப்படி குறிப்பிடணும்னு பார்த்தோம். கணங்களை இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. கணங்களை குறிப்பிடக்கூடிய முறைகள்னு கேட்டாங்க அப்படின்னா 3 கணங்களை மொத்தம் 3 வகைகளில் குறிப்பிடலாம். ஒன்று விவரித்தல் முறை, இன்னொன்று கணக்கட்டமை முறை, இன்னொன்று பட்டியல் முறை இப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். கணங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் முதல் கணம் என்ன சொல்கிறோன்னா வெற்று கணம். வெற்று கணம் அல்லது வெறுமை கணம், எம்டி செட் ஆர் நல் செட். அப்படின்னா என்னென்னா, ஒரு கணத்தில் உறுப்புகளே இல்லை அப்படின்னா அதை வெற்று கணம்னு சொல்லுவோம். இன்மை கணம், வெற்று கணம், வெறுமை கணம் எல்லாம் ஒன்று தான். எப்படி குறிப்பிடுவோன்னா, வெறும் இந்த செட் பிராக்கெட் மட்டும் போடுவோம். இல்லைனா இப்படி முட்டை மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போடுவோம். பைன்னு படிப்பாங்க. எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா பை அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. இது வந்து வெற்று கணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இது. இதுக்கான உதாரணம் கூட நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க இது கொடுத்துருப்பாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேனே, எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 1ஐ விட குறைவாக உள்ள இயல் எண் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் என்பது 1ஐ விட குறைவாக உள்ள இயல் எண். 1ஐ விட குறைவாதுன்னா இயல் எண் வருமா? வராது. அப்போ வெறும் செட் பிராக்கெட் மட்டும் தான் போட்டு விட்டுருவோம் பாருங்கள். அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை களம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரெண்டும் வெற்று கணங்களான்னு கேட்டிருக்காங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க சார். இதுக்குள்ளாடி எதுவுமே உறுப்பு இல்லைன்னா தான் அது வெற்று கணம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, 0ன்னு ஒரு உறுப்பு இருக்குது. அதனால் இது வெற்று கணம் கிடையாது. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு அவங்க தப்பு பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் சிந்தனை களத்தையும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வெற்று கணம் கிடையாது. ஏன்னா ஒரு வெற்று கணத்துக்குள்ளாடி ஒரு வெற்று கணம் இருக்குது. அப்போனா அதுக்குள்ளாடி ஒரு கணம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளாடி இருக்கிறது வெற்றா இருக்கா எப்படி இருக்குன்னு கிடையாது. இதுக்குள்ளாடி ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னா இதுவும் என்ன கிடையாது அப்படின்னா வெற்று கணம் கிடையாது. சரியா. அடுத்ததாக ஓருறுப்பு கணம். வெற்று கணம்னா உள்ள ஒரு கணம் எதுவுமே இருக்காது. ஓருறுப்பு கணம்னா உள்ள ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், எக்ஸ் சச் தட் 3 < x < 5. அப்படின்னா என்ன அர்த்தம், 3ஐ விட அதிகமாக இருக்கணும், 5ஐ விட கம்மியாக இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 4. அப்போ உள்ள 4ன்ற ஒரே ஒரு நம்பர் தான் வரும் பாருங்கள். அப்போ இது ஓருறுப்பு கணம். இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை பகா எண்கள்னால் 2 மட்டும்தான் இரட்டைப்படையில் பகா எண்ணாக வரக்கூடிய ஒரே ஒரு எண். அப்போ இரட்டைப்படை பகா எண்களின் கணம்னு போது 2 மட்டும் வரும். அப்போ இதுவும் என்னது அப்படின்னா ஒரு ஓருறுப்பு கணம். சரிங்களா. 3வது முடிவுறு கணம். முடிவுறு கணம்னா நம்ம பேரிலே இருக்குது பாருங்களேன், ஃபைனட் செட் அப்படின்னா முடிஞ்சிடும் ஒரு குறிப்பிட்ட இதில். இந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். ஒரு உள்ளரங்கு அல்லது வெளியரங்கு மைதானத்தில் விளையாடும் விளையாட்டுகளின் கணம். எத்தனை விளையாட்டு விளையாட முடியுன்றதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் எவ்வளோ இருந்தாலும் சொல்ல முடியும்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதால இது ரெண்டும் நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா முடிவுறு கணத்தில் வந்துடும். அடுத்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வெற்று கணத்தில் உறுப்புகள் இல்லை, எனவே பை ஒரு முடிவுறு கணமாகும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைங்கிறது வெற்று கணம்னு தெரியும். முடிவுறு கணமா முடிவுறா கணமா இல்லை இது கணமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ தப்பு பண்ணுருவோம். இதில் உறுப்பே இல்லை, அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு முடிவுறு கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. முடிவுறு வந்தாலே அடுத்தது என்ன வரப்போகுது, முடிவுறா கணம். முடிவுறா கணம் அல்லது முடிவிலா கணம். அதாவது உறுப்புகள் முடியாமல் போய்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுதோ, இயல் எண்களின் கணம் முடிவுறு கணமான்னு கேட்டிருக்காங்க. அவளே சிந்தனை காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயல் எண்களின் கணம் முடிவுறு கணம் கிடையாது, அது ஒரு முடிவுறா கணம். ஏன் 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கிறோன்னா
நம்பர் எங்கே முடியும்னு யாருக்குமே தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அப்போ அது என்ன கணம் அப்படின்னா அது ஒரு முடிவுறா கணம். சரியா? அடுத்தது இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு கணத்தின் ஆதி எண் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆதி எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை, வேறு எதுவும் கிடையாது. உறுப்புகளுடைய எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய ஆதி எண் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். A = 1 2 3 4 5 7 9 11 என் ஆஃப் ஏன்னு குறிப்போம். இதை குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுவோன்னா என் ஆஃப் ஏ. செட்டோட பேர் ஏவாக இருந்தால் என் ஆஃப் ஏ, என்னன்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். சரியா? எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ இதோட ஆதி எண் எவ்வளோ அப்படின்னா 8. இதே ஒரு கொஷினாக கேட்பாங்க, ஆதி எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? பக்கத்தில் சிந்தனை காலத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். A = ஒரு செட்டை கொடுத்துட்டு இதில் என் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நமக்கு அவங்க கொஷின் கேட்குறது எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனை காலத்திலேருந்து முன்னேற்ற சோதனையிலேருந்துலாம் தான் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்லேயுமே அதில் புக்கில் இருக்கக்கூடிய சிந்தனை காலம், முன்னேற்ற சோதனை அது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி டாபிக் வைஸ் சொல்லும்போது நடுநடுவில் இருக்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கேருந்துலாம் அவங்க கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், 1 2 ஒரு செட்டில் இப்போ இங்கே 2 B ஒன்று வந்திருக்கு, இது ஒரு B வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் 1 2 3ன்னு எண்ணலாமா அப்படின்னா எண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த டாபிக் ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல சொன்னோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு கணத்துக்குள்ளாடி வந்த நம்பர் மறுபடியும் வரக்கூடாது. கரெக்டாக? அப்போது 1 2 வந்த பிங்கிற நம்பர் மறுபடியும் வந்திருக்கு. அப்போ இதனால் கணக்கு எடுக்கக்கூடாது. அடுத்தது 4 2ஐயும் 2 நம்பராக எடுக்கக்கூடாது, அது ஒரு நம்பர் தான். ஏன்னா அது ஒரு செட்டுக்குள்ளே தான் வந்திருக்கு அப்படிங்கிறதால பாருங்கள், அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தே என்ன கணக்காகும்னா ஒரு நம்பராக தான் கணக்காகும். 1 2 3 இதோ அதே தான் இங்கேயும் XYZ சேர்ந்தே ஒரு நம்பராக தான் கணக்காகும். 4 5 இது ஒரு நம்பர் 6. சார் இங்கே B வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இங்கே இப்போ D வரக்கூடாது இல்லைன்னா இது வெறுமனே D. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளாடி D, இது வேறு இது வேறு. சரியா? அதனால் இங்கே எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இது ஒரு வித்தியாசமான சிந்தனை களம் பாருங்கம்மா. இதை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கேட்குறாங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? அடுத்த டைப் 5வது சமான கணங்கள். சமான கணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணத்தில் 1 2 3 4ன்னு இருக்குது. இன்னொரு கணத்தில் பார்த்தீங்க, இப்போ ஏங்கிற கணத்தில் 1 2 3 4 இருக்குது. பிங்கிற கணத்தில் ABCDன்னு இருக்குது. இது பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுலேயும் 4 உறுப்பு இருக்குது, இதுலேயும் 4 உறுப்பு இருக்குது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களையோ நம்பர்ஸையோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா உறுப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் 4 உறுப்பு இருக்குது. அப்படி ரெண்டுத்துலேயும் உறுப்புகளுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம்னா சமான கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சமான கணம். இப்போ இதில் பாருங்கள், X என்பது இந்திய தேசிய கொடியில் உள்ள ஒரு நிறம். இந்திய தேசிய கொடியில் உள்ள நிறம் அப்படின்னா இந்திய தேசிய கொடியில் என்னென்னலாம் இருக்குது நம்ம சொல்லணும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த காவி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை, அடுத்தது பச்சை. பிங்கிற கணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவப்பு நீலம் பச்சைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கேயும் 3 இங்கேயும் 3. இதில் என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது அப்படின்னா இந்திய தேசிய கொடியில் உள்ள ஒரு நிறம் அப்படின்னு எடுக்கிறப்ப நாம் இதில் இப்போ இந்த 3 கலர் இருக்குது, ரைட்டு. உள்ளே இருக்கக்கூடிய அசோக சக்கரம் வந்து நீல கலரில் நீல நிறத்தில் இருக்கும். அப்போ அந்த நீளத்தையும் கணக்கெடுக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஒரு நீளத்தையும் கணக்கெடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 ஆகிடும், இங்கே 3 ஆகிடும். அவங்க கொஸ்டினாக சொல்லும்போது அதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? அப்போ 4 இது 3 அப்படின்னு வரும்போது அது என்ன கிடையாதுன்னா சமான கணம் கிடையாது. ஏன்னா இங்கே 4 உறுப்பு இருக்குது, இங்கே 3 உறுப்பு இருக்குன்றதால அப்போ அது சமான கணம் இல்லை. சரியா? அடுத்ததாக பாருங்கள் சமகணங்கள். இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலே சொன்னது சமான கணம், இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது சமகணம், இங்கிலீஷில் ஈக்குவல் செட்ஸ். சமான கணம் சமகணம் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமான கணன்றது உறுப்புகளுடைய எண்ணிக்கை மட்டும் சமமாக இருக்கும். அங்கே 4 உறுப்பு இருந்தால் இங்கேயும் 4 உறுப்பு இருக்கணும். ஆனால் சமகணம்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான உறுப்பே இருக்கணும். உதாரணத்துக்கு 1 2 3 4ங்கிறது ஏன்னா பிங்கிறதும் அதே 1 2 3 4 தான். ஆனால் அப்படியேவும் இருக்கலாம், கலந்தும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 2 1 4 3 அப்படின்னு இருக்குது. நான் பாருங்கள் அதே 1 2 3 4 தான் இருக்குது.
இப்படி உறுப்பே சமமாக இருக்குது, அங்கே என்ன இருக்கோ அதே நம்பர் அதே எழுத்து இங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா சமகணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சமான கணம் சமகணம் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே சிந்தனை காலத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கணங்கள்லாம் சமகணங்களா சமான கணங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு இது பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது வெறும் எம்டி செட்டு, உள்ள எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உள்ள 0ன்னு ஒரு உறுப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பையன்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு உறுப்பு இருக்குது, இதில் ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சமான கணம். சமகணம் அப்படின்னா உள்ளே இருக்கிற நம்பரும் சேமாக இருக்கணும், அப்படி எதுலேயுமே கிடையாது. அப்போ இதில் எதுவுமே சமகணங்களே கிடையாது. இது ரெண்டு மட்டும் என்ன கணங்கள்னால் சமான கணங்கள். இதுக்குள்ளாடி ஒரு உறுப்பு இருக்குது, இதுக்குள்ளாடி ஒரு உறுப்பு இருக்குன்றதால இது ரெண்டும் சமான கணங்கள். சரியா? அடுத்தது சமகணங்கள் அனைத்தும் சமான கணங்கள் ஆகும், ஆனால் சமான கணங்கள் அனைத்தும் சமகணங்கள் ஆகாது. ஆமாம் பாருங்கள், சமகணங்கள்னால் அதில் இருக்கிற அதே நம்பர் தான் இங்கே இருக்க போகுது. அப்போ 1 2 3 4னா இங்கேயும் 1 2 3 4. சமகணத்தெல்லாம் என்னென்னு சொல்லலாம்னா சமான கணம்னு சொல்லலாம். ஆனால் சமான கணத்தெல்லாம் ஈக்குவலன்ஸ் செட்டெல்லாம் என்னென்னு சொல்ல முடியாதுன்னா சமகணங்கள்னு சொல்ல முடியாது. சரியா? அதுக்கான உதாரணம் தான் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? இது அடுத்ததா அனைத்து கணம். அனைத்து கணம் அப்படிங்கிறது யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு நோக்கத்துக்காக எடுத்த எல்லா நம்பர்ஸையும் இல்லை எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த தொகுப்புகளை அந்த தொகுப்பை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் செட் அனைத்து கணம்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏழெண்களின் கணம் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லா ஏழெண்களையும் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். அதுதான் யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம். இன்னும் இதை பற்றி நம்ம அடுத்ததாக ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பிலாம் படிக்கிறப்ப இல்லை டேஷ் டி மார்கல்லாம் படிக்கிறப்ப அங்கே இந்த யூனிவர்சல் செட்டை பற்றி நம்ம என்ன விவரமாக சொல்லுவோம். சரியா? இதில் பாருங்கள், உட்கணம்னு ஒரு விஷயம் இங்கே சொல்லிட்டு நம்ம இங்கே வருவோம். உட்கணம் சப்செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கணம் இன்னொரு கணத்துடைய உட்கணமாக இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஏன்றது 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன், பி அப்படிங்கிறது 2 4ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பியில் இருக்கிற எல்லா நம்பருமே பாருங்கள் ஏவில் இருக்குது பாருங்கள் 2 4. அப்போ பிங்கிறது ஏவோட உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம், சப்செட். இந்த சி மாதிரி நீட்டாக போடுவோம். இந்த குறியீடுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்செட், உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இருக்கிற எல்லா உறுப்பும் இதில் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த எது சின்னதாக இருக்கோ அது அந்த பெருசாக இருக்கிறதுடைய உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், டபிள்யூ என்பது எண்ணின் உட்கணமா இசட்டின் உட்கணமான்னு கேட்டிருக்காங்க. டபிள்யூட எது பெருசுன்னா இசட் பெருசு. கரெக்டாக? அப்போ டபிள்யூங்கிறது எதனுடைய சப்செட் அப்படின்னா இசட்டோட சப்செட். எண்ணுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூடைய சப்செட். அதே நேரம் எண்ணுங்கிறது எதுக்கும் சப்செட் தான் அப்படின்னா இசட்டுக்கும் சப்செட் தான். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம மெயின்களை பற்றி சொல்லும்போது அங்கே இந்த NW இசட்டை பற்றியெல்லாம் இன்னும் தெளிவாக சொல்லுவோம். அங்கே நம்ம வரும்போது முழுசாக அந்த விளக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே உட்கணங்களை எழுத சொல்லுவாங்க. இதில் விஷயம் ஏபின்னு கொடுத்துட்டு உட்கணங்களை எழுதுங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எழுதணும். ஏங்கிறது ஒரு செட்டாக எழுதணும், பிங்கிறது ஒரு செட்டு, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு செட்டு, அடுத்தது இது எல்லாத்தையும் தாண்டி பைங்கிறது ஒரு செட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். வெற்று கணமும் ஒரு உட்கணம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு கொஷின் கேட்பாங்க. உள்ளே இருக்கிற 1 2 தனித்தனியாக எழுதணும், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன எழுதணும்னா வெற்று கணம் எழுதணும். இப்படி எழுதுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா உட்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பின்னாடி பார்க்க போகிறோம் அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லிட்டு. உட்கணங்கிறதும் அடுக்கு கணங்கிறதும் வரக்கூடிய ஒன்று தான். இப்போ இந்த பாருங்களேன், இப்படி எழுதிட்டோன்னா இது உட்கணம். இதுக்கு நம்ம இப்படி முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து ஒரு செட் ப்ராக்கெட் போட்டோம் மொத்தமாக சேர்த்து அப்படின்னா அதுக்கு பேர் அடுக்கு கணம். பின்னாடி வரும், நான் அதை இங்கேயே சொல்லிட்டேன். சரியா? இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கம்மா. சப்போஸ் ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்கணும், பி ஏவோட சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கணத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லலாம். ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு. அதை விட முக்கியமானது இந்த பாயிண்ட் பாருங்கள். வெற்று கணம் என்பது ஒவ்வொரு கணத்திற்கும் உட்கணமாக அமையும். ஸோ ஒவ்வொரு கணத்துக்கும் வெட்கணம் வந்து ஒரு உட்கணமானு கேட்பாங்க. ஆமாம் தான், வெற்று கணம் வந்து ஒரு கணத்துக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா உட்கணமாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள். ஒவ்வொரு கணத்திற்கும் அந்த கணம் ஓர் உட்கணம். ஒரு கணத்துக்கும் வெற்று கணமும் ஒரு உட்கணம், அதே கணமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு உட்கணமாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு அவங்க கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள் தகு உட்கணம். தகு உட்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. உட்கணம் வேறு, தகு உட்கணம் வேறு. ஏற்கனவே சொன்னது சப்செட், இப்போ சொல்கிறது ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது முன்னாடி சொன்ன இடத்துல இங்கே பாருங்கள், நான் இந்த கொஷினே எடுத்துக்கிறேன். இதை எடுத்தால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏபி அப்படிங்கிற கணத்தோட உட்கணம் கேட்டோம். ஏபிங்கிறது கணத்தோட உட்கணம் கேட்கும்போது என்ன பண்ணோம்? ஏ எழுதணும், பி எழுதணும், ஏ கமா பி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், எம்டி செட் பை எழுதணும். கரெக்டாக?
தகு உட்கணம் அப்படின்னா இந்த ஏ கமா பியை மட்டும் எழுதக்கூடாது, அதாவது அந்த ஃபுல் செட்டை மட்டும் எழுதக்கூடாது, மீதி இருக்கிற மூணுத்தையும் எழுதணும். அதுதான் என்னது அப்படின்னா தகு உட்கணம். வித்தியாசம் புரியுதுங்களா? உட்கணம், தகு உட்கணம் அப்படிங்கிறது. அப்போது ஒரு பேச்சுக்கு உட்கணம் 4 வருது அப்படின்னா தகு உட்கணம் எத்தனை வரும் அப்படின்னா 3 வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது நமக்கு ஒரு கொஷினாகவே கேட்டிருப்பாங்க பின்னாடி, நான் அங்கே வரும்போது உங்களுக்கு அதை சொல்கிறேன். அடுத்தது வெட்டா கணங்கள், டிஸ்ஜாயிண்ட் செட். வெட்டா கணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 கணத்தில் பொதுவான உறுப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வெட்டா கணங்கள்னு சொல்லுவாங்க. பொதுவான உறுப்புகள் இல்லை எனில் அவை வெட்டா கணங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஏங்கிறது 20, 22, 23, 24, பி 25, 30, 40, 45. ரெண்டுத்துக்கு எந்த பொதுவான உறுப்புமே கிடையாது. ஸோ அதுக்கு பேர் வெட்டா கணங்கள், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்வாங்க. அப்போ வெட்டும் கணங்கள்னால் நமக்கே சொல்ல தெரியும். வெட்டும் கணங்கள் அப்படின்னா ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு உறுப்பாவது பொதுவாக இருந்துச்சுன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ சப்செட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பை. ரெண்டுத்துல பொதுவான உறுப்பு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெட்டும் கணங்கள், ஓவர்லேப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுக்கு கணம், இதை முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அடுக்கு கணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உட்கணத்துக்கு என்ன சொன்னோமோ அதே டெஃபினிஷன் தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா முன்னாடியும் பின்னாடியும் ப்ராக்கெட் போட்டு எழுதுவோம். தெரியுதான்னு பாருங்கள். ஏவோட உட்கணங்கள் அப்படின்னா வெறும் அந்த செட்ஸை மட்டும் எழுதுனா போதும். அடுக்கு கணம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அதை தான் அடுக்கு கணம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய இந்த 2வது எடுத்துக்காட்டை பார்த்து வைங்களேன். இதான் அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். ஏவுக்கு பை, ப்ராக்கெட்டுக்குள்ளாடி பை இப்படின்னு 2 இருக்குன்னா அதோட அடுக்கு கணம் பை. இது இந்த தனியாக வரக்கூடிய பை போட்டிருக்காங்க பாருங்கள், இது ஒன்று வந்துடும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதக்கூடியது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறதுனா இருக்குது பாருங்கள், பையையும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிற பையையும். இது இல்லாமல் ஒரு எம்டி செட்டு வரும், இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இதோட அடுக்கணும்னு சொல்லுவோம். மொத்தம் 4 இருக்கும் பாருங்கள். உட்கணத்துக்கு என்னவோ அதே டெஃபினேஷன் தான், முன்னாடியும் பின்னாடியும் இந்த செட் ப்ராக்கெட் இருக்கும், அதுதான் இதில் வித்தியாசம். சரிங்களாமா? அடுத்ததாக இந்த ஃபார்முலா தான் மெயினாக சொல்ல நினச்சது. உட்கணங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கணம் கொடுத்துட்டு அதோடைய உட்கணங்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா 2m. தகு உட்கணங்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க அப்படின்னா 2m-1. உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா 2m, தகு உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா 2m-1. ஒரு கொஷின் பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ x = ABCXYZ என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. உட்கண எண்ணிக்கைக்கு 2m, அப்போ 2/6. 2/6 அப்படின்னா 64. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை 64. தகு உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னா அந்த 64 ஒன்று கழிச்சிட்டோன்னா 63. அப்போ இருக்கக்கூடிய உட்கணங்களின் எண்ணிக்கை 64, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 63. பக்கத்தில் ஒரு சிந்தனை கலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு கணத்திற்கும் ஒரே ஒரு தகா உட்கணம் மட்டுமே இருக்கும். இதை ஏதாவது ஒரு கணத்தை கொண்டு சரிபார்த்து சொல்லியிருக்காங்க. அது ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம வேணாம். ஒவ்வொரு கணத்திற்கும் எத்தனை தகா உட்கணம் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தகா உட்கணம். நாம் சொல்லியிருக்கிறது தகு உட்கணம், இவங்க சொல்கிறது தகா உட்கணம். ஸோ எத்தனை தகா உட்கணம் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தகா உட்கணம் தான். அது என்னது அப்படின்னா அந்த 1, 2, 3ன்னு சொல்கிறோன்னா அதே அந்த 1, 2, 3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை தான் தகா உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த 64, 63 சொன்னாலே அதை வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த கணங்களுடைய அடிப்படை பண்புகளை வச்சு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் அப்படின்றது, அது ஒரு தனி டாபிக். அதிலிருந்து கேள்விகள் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூம்மா.